அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா இல்லையா? அதை கொண்டே இந்த நாளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரிடமிருந்து எல்லா வகையும் பெற்றுக்கொள்ளும்படி, நமக்கு எது தேவையோ அதை அனைத்தும் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1-6 முடிய. அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர், இப்போதோ நான் உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்கடந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ராயலின் தூயவர் உங்களுடைய சிறந்து விளங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்மளை ஒவ்வொரு காரியத்துக்கும் அழைக்கிறார் இல்லையா? அப்போது நாம் பிறருக்கு இறைவனை பற்றி நாம் சொல்லும்போது அவர் அகமகிழ்கிறார், அக்களிப்படைகிறார் இல்லையா? அவருடைய நாமத்தை கொடுக்கும்போதே நமக்கும் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது இல்லையா? மீட்பருளும் ஊற்றுக்கள் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்ளுங்கள். மீட்பு இரிடமிருந்து வருகிறது, இயேசுவிடமிருந்து வருது. இயேசு தான் நமக்கு மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் எதுக்கும் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆற்றல் நம் மேல் இருக்கிறது. அவரை மட்டுமே நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவரை மட்டுமே நாம் பிறருக்கு அறிவிக்கிறோம். அவரை மட்டுமே போற்றுகிறோம், புகழுகிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்குமா இல்லையா? இருக்கும். எப்போதும் அவருக்கு எது நடந்தாலும் நன்றி சொல்லும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும் இல்லையா? நாம் அவரோடு குடியிருக்கும் போது எப்பொழுதும் ஒரு அகமகிழ்வும் அக்களிப்பும் நமக்குள் இருக்கும். இன்பங்களும் உண்டு, துன்பங்களும் உண்டு. அவரோடு இணைந்து நடக்கும்போது இன்பத்துக்கு மட்டும் இறைவன் என்னோடு இருக்கிறார், துன்பத்துக்கு என்னோடு இல்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் இறைவனோடு இல்லை. எது நடந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் அல்லாமல் எனக்கு இது நடக்கவில்லை என்று நாம் நினைக்கும்போது ஒன்றுமில்லாமல் அனைத்தும் கடந்து போய்விடும். அப்படி நாம் நினைத்தோம் என்றால் எல்லா வகையிலையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் தான் இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் எப்பொழுதும் நிறைவாக நாட வேண்டும். அவரை எப்பொழுதும் நாம் மகிமைப்படுத்தும் போது, அவருடைய செயல்கள் நமக்கு புரிந்த செயல்களை பிறருக்கு எடுத்து கூறும்போது இறைவனை எத்தனையோ பேர் கண்டுகொள்வார்கள். உங்களோடு இறைவன் இருக்கிறார், எங்களையும் உங்களோடு சேர்த்து கொள்ளுங்களேன் என்று சொல்லும்படி நம்முடைய சொல், செயல், சிந்தனைகள் அனைத்தும் இருக்க வேண்டும். நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிறருக்கு. ஏனென்றால் நாம் கடவுளை சார்ந்து இருக்கோம் என்று பிறர் கண்டுகொள்ளும்படி நம்மிடம் என்ன இருக்கிறது அதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். நன்மையாக நடக்குமா நடக்காதா? நன்மையாக நடக்கும். அந்த நன்மையை கேட்டு தான் இவரிடம் நாம் அன்றாட போகிறோம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இல்லையா? அதிகாலையில் எந்திரிச்சு அவர் அதிகாலையில் நம்மளை தட்டி எழுப்பும்போது அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் அவருக்குரிய ஸ்துதிகளும் புகழும் எடுத்தால் நிறைவான ஆசீர் உண்டு. அப்போ அந்த நிறைவை கேட்டு நாம் ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துகிறீர், செயல்படுத்துகிறீர். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் பிறருக்கு எடுத்து கூறும்படி எங்கள் நாவை நீர் கட்டவிழ்த்து நிறைவாக பேசும்படி செய்தீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி. எப்பொழுதும் நாங்கள் எந்த இடத்தில் பேசினாலும் உம்முடைய இறைவார்த்தை மட்டுமே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அந்த ஆசிரியரை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. பிறரை பற்றி அல்ல, புறங்குறுவதை பற்றி அல்ல, பொறாமை கொண்டு அல்ல, உம்முடைய நாமத்தை, திருநாமத்தை நாங்கள் பேசும்போது அதெல்லாம் மற்றப்புறம் ஒதுங்கி விடும் ஆண்டவரே. தீமைகள் எதுவும் நாங்கள் விழாதவாறு தேவரீர் எங்களை தற்காத்து வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.